எனக்கு முன்னதாக முடியாது. கண்களை எப்படி இவை காக்கிறதோ அது போன்று என்னுடைய நாட்டு மக்களை காத்து இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு இருப்பது ஒரே மகன். நல்ல வார்த்தையே வராதா? எனக்கு இருப்பது ஒரு மகன். எனக்கு இருப்பது ஒரு மகன். அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து தாயை வருவதாக செய்தி என் மகனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்தாங்க. சென்ற இடமெல்லாம் அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்துக் கொண்டிருந்தேன். உன்னை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்னை வரவழைத்த காரணம் என்னப்பா? உண்டு
வயதாக்கி கொண்டே செல்கிறது. உண்மைதான் தந்தையே. வயதாக்கி கொண்டே செல்கிறது. காத்ததடா என்று உரைப்பார்கள். அதனால் எனக்கு பிறகு இந்த அமரபுரி நாட்டிலே மன்னனாக முடிசூட்டி நீ ஆட்சி செய்ய வேண்டும். என்ன வார்த்தை உரைத்திருக்கிறப்பா? நானும் சின்னஞ்சிறியவன், ஏதும் அறியாதவன். நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு நாட்டு பொருளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. அப்படியா? இதை கேட்கும் போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. என்னடா பதவி வரும்போது பதிவு வர வேண்டும் என்று முன்னாக கூறியிருக்கிறார்கள். பக்கத்து தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்வதை கற்றுணர்ந்து பிறகு வந்து நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நாட்டை சுற்றி வளமா. ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. நம்ம நாட்டில் இருப்பது 4 திசை. 4 திசையில் 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் 4வது திசை வட திசை செல்லவே கூடாது. என்ன காரணம் அப்பா? ஆபத்தான திசை. அப்படியா? அங்கு சென்றால் உனக்கு ஆபத்து ஏற்படும். தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை, சந்தேகம் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தவனப்பா. நீங்கள் உணர்ந்தபடி வட திசை நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் அப்பா. அது மட்டும் கிடையாது. இந்த அமர்வழி நாட்டுக்கு மன்னனாக என்ன உயிர் வாங்க வச்சுக்கலாம். ஒரு நாட்டு இளவரசை பார்த்து உனக்கு இளவரசியை பார்த்து எனக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். ரத்தியோடு வர வேண்டும். என் மகனுக்கு துணையா போனோம். அப்பா சென்று வாருங்கள் ஐயா. என் மகனுக்கு துணையாக போக வேண்டும். போக மாட்டாங்க, நல்ல வழியில கொண்டு வரங்க. அவ தங்க கம்பிடா, பச்சை மண்ணு. ஆமாங்க, வெளிநாடு சென்று படித்து வந்திருக்கிறாரு. சீக்கிரம் வர வேண்டும். தோப்புல இறக்குறாங்களாம் கல்லு. நான் 3 திசை சுற்றி பார்த்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. எப்பொழுதே நான் வடதிசை செல்ல போறேன்டா. இருப்பதோ 4 திசை. 4 திசை. அந்த திசை எங்கு ஒன்றாலும் செல்லலாம். வட திசை போக வேண்டாம் என்று அப்பா உரைத்திருக்கிறார். அப்பா சொல்றாருன்னா அதுல 1000 நானும் அயல்நாடு சென்றிருக்கிறேன். பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றேன். அதனால் அந்த திசையில என்ன அதிசயம் இருக்கு நான் பார்க்க போறேன். ஆபத்து இருந்தா நான் பார்த்துக்கிறேன்டா. படித்த பிள்ளை, சிறு பிள்ளை, பயமறியார். வட திசை போக இங்கே காத்து கொண்டு நான் புறப்படுகின்றேன். வட திசை இந்த வட திசையில மிக பெரிய நாஸ்தி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தி மிஸ்
மனோரஞ்சிதம் என பெயர் படுத்தி சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணை காலத்து 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளை எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒருவர் சாப்பிடாம ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பார்க்காம என்னால உயிர் வாழ முடியாது. இருந்தாலும் இந்த பக்கம் அழைச்சு வர பார்க்கலாம். Sorry for the disturbance. Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். இந்த சாத்தமுத்தூர்ல கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானா ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? எல்லாம் காத்து வராத ஓடிங்க எடுக்கிறாங்க. மாயா கையாடி இருக்கிறான்னு நினைக்கிறேன். யார் யாரையோ வழி கேட்கிறேன். 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். சரி, ஏதோ ஒரு மேடம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாப்பாட்ட போய் வழி எங்க கேட்டு மாடம் இல்லப்பா, பெரிய தாவரம். வசதியா இருந்தா போலாமா? ஹலோ மேடம், என்னங்க அப்படின்னா என்ன? அதுலதான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். ஹலோ என்னங்க எச்சு துப்பணுமா? நான் இங்கிலீஷ்லயே வாயை வச்சுக்கிறேன். அப்படியா? இன்னும் எதை வாயை வைக்கணும்னு எனக்கே தெரியும். அது எங்களுக்கு தான் தெரியல. ஹலோ மேடம், என்னங்க வாட் இஸ் யுவர் நேம்? எனக்கு புரியலங்க. நான் மேடம் ஒரு அழகான இங்கிலீஷ் தெரியும். ஆமா, உங்க பேர் என்ன? என்னுடைய பெயரா? சரி வாங்க. எனக்கு அது வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி. உடம்பு டயர்டா போயிடும். ஏன் 3 வாட்டி வந்து சொன்னீங்கன்னா வாய் வலிக்காதுங்களா? ஆமா, உண்மைதாங்க, வாய் வலிக்கலாம். ஆமாங்க. என்னங்க அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம். ஆமா, எனக்கு மனோரஞ்சிதங்க. அப்படியா? வண்டர்ஃபுல். உண்மை. அப்படியா? இருந்தாலும் யுவர் நேம்? மை நேம். மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். புரியலையே. ஒசாமா பின் லேடன். எப்போ? அடுத்த மாசம். ஐ அம் வெயிட்டிங். அட்வான்ஸ் கட்டறேன். அப்படியா? இருந்தாலும் யார் நீங்க எங்க இருந்து வரீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? அமெரிக்கா தோராபுரா மலையில இருந்து வரீங்க. அமெரிக்காவா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. அப்படியா? சும்மா வரல மேடம். என்னங்க 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது 1050? மேடம், உங்களுக்கு மாயே உங்களுக்கு பெருசா இருக்குன்னா வாழப்போற இடம் நல்ல சிறப்பா இருக்கு. சொல்லுங்க, நீங்க ஏங்க பயப்படணும்? நான் தானே பயந்து கிடக்குறேன். ஆமா, 1000 ரூபாய் எடுத்து வந்திருக்கீங்க.
ஏன் வந்திருக்கிறேன்? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். யார் யாரையோ வழி கேட்டேன். கேட்டீங்க. ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல மேடம். ஒரு இருக்கிற ஊரை விட்டுட்டு அந்த ஊருக்கு போயிட்டேன். இருந்தாலும் நீங்களும் ஊருக்கு புதுசு. ஆமா மேடம். அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். இல்லம்மா புரியல. எனக்கு கரண்ட் ஆபீஸே இதுதாங்க. My God. கரண்ட் ஆபீஸே இதுதான். நான் கரண்ட் பில்ல இல்லத்தானா கட்டணும் மேடம். கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது. உள்ளதா இருக்குது. கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டிக்காது. வாப்பல்லையாவா? ஐயி முக்காது மேடம். பரவாயில்லைங்க, இது கம்ப்யூட்டர் காலம். ஆமா. கரண்ட் ஆபீஸ மாத்தினா கூட மாத்திட்டு நான் வேற அமெரிக்கால வந்துக்கிறேன். மேடம் கரண்ட் ஆபீஸ் இதுதானே? ஆமா. நான் போய் நோ, ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு மொத கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமர்? கரண்ட் ஆபீஸ்ல ஏறுறா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா கிடையாது. ஐயோ 1050 ரூபா. உட்காருங்க. எந்த நல்லா உட்காருங்க. எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறேன்? வரீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், மரண்டாவா? ஆமா. நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேம்மா. கரண்ட் ஆபீஸ்ல மரண்டா கொடுக்குறாங்க. ஐயோ 1050 ரூபா. மேடம் மேடம் நான் ஆன்லைன்ல கட்டிக்கிறேன். உடம்பு சரியில்லை மேடம். நீங்க கவுண்டரை மட்டும் காட்டுங்க, நான் ஆன்லைன்ல கட்டிக்கிறேன். ஆன்லைன்ல கட்ட முடியாதுங்க. பில்லு வராதுங்களா? சரி மேடம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ் தான். ஆமா. எனக்கு அது பூனை காசு எல்லாம் தரவிட்டாங்களா? கிடைக்கிறீங்களா? பை மாத்துக்கு மேடம். ஐயோ இறச்சி எவனா மாற்றி வச்சு. மேடம் கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட 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 மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொங்கலை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்கனம். நீங்க பாருங்களேன். ஒரு 1/2 மணி நேரம் உட்காரலாம். இங்க சத்தம் மாறுறான், எங்க கேட்க மாறுறான். நாங்க ஒரு கூட்டாருன்னா ஐயா ஒரு மேடம். ஆமா. நீங்க பாருங்க, ஏதோ ஒரு அவசரத்துக்கு உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டு மட 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 ஏறுவாங்க. ஆமா. மேடம் நீங்களே லெகின் பேண்ட் போட்டுருங்க. மட 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 மடன்னு கம்பை ஏறுனா மேல ஏறின பிறகு பேண்ட் ஜமான்னு கீழே போச்சுன்னா ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. அப்புறம் கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்ப நான்
நான் உள்ள போட வேண்டியதுனா போட்டுதான் இப்ப போதுமா நீங்க போட்டா எங்களுக்கு என்ன? நீங்க போடலைன்னா இருந்தாலும் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை சப்போட்டா இப்போ போடுறேன். இப்படி சப்போட்டா பழம் பால் சப்போட்டா கரண்ட் ஆபீஸ்ல பால் சப்போட்டா கூட கொடுக்குறாங்க. நீங்க ஆயுத போட்டுங்க மேடம், என்ன கரண்ட் ஆபீஸ்ல ஆயுதம் பூஜையா? ஆமா சாமான்லாம் கழுத்துங்களா? எல்லாரும் ஒட்டி அடிச்சுங்களா? பூஜை போட்டுங்க, கற்பூரம் ஏற்றிட்டீங்க, வாழைப்பாத்தி முடிச்சிட்டீங்க. பூஜை வச்சு எங்க சொருவணும் சொல்லுவாங்க மேடம்? இருந்தாலும் என்ன சாப்பிடுறீங்க சரி, ஆயுத பூஜைன்றீங்க, பொரி அவள் கடலை எல்லாம் உதவாங்க சொம்பு உள்ளனா எதை போதும் கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. ஆமா ஆமாங்க சைலண்ட் சைலண்ட் மேடம், மோரை சாப்பிட்டதுல இருந்து எனக்கு என்னவோ ஒரு மூளை என்ன சொல்றீங்க? கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு பாடுறாங்க. மாறிச்சியா சரி, பாடும், நல்ல பாட்டு பாடும். தெரியுமா கொஞ்சம் கொடு